நெடுஞ்சாலை பொறுத்த அளவுக்கு என்னன்னா தரமான சாலைகள் அமைப்பு தான் நெடுஞ்சாலத்தினுடைய இலக்கு. அந்த அடிப்படையில் தான் சாலைகளை நாங்கள் ஏற்கனவே உங்களுக்கே தெரியும். ஒரு காலத்தில் சாலைகள் எப்படி போடுவாங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த கை சொத்துற மிஷினை வச்சுன்னு ஜல்லி போட்டு இல்லை தாரை ஊற்றி அதுக்கு பின்னால் போட்டு நாம் போகிற போது நம்ம டயரே வெடித்து போகிற அளவுக்கு அந்த கல்லுலாம் அந்த காலங்கள்லாம் உண்டு. அதுக்கு நாள் ஃபேவருக்கு வந்தப்பாலும் இப்போ என்ன பண்ணுறோம் நாங்கள் நெடுஞ்சாலத்தில் இப்போ நான் அமைச்சரான பிற்பாடு மேக்சிமம் சாலைகள் சென்சார் ஃபேவர் தான் வச்சுருக்கணும். ஏன் சென்சார் ஃபேவர் வச்சிருக்க ஒப்பந்ததாரர்களை அந்த ஒப்பந்தத்திலே நான் கேட்குறேன், சென்சார் ஃபேவர் வச்சிருக்கிறியா? 4 வழி சாலை அமைக்கிறோம்னா சென்சார் ஃபேவர் இருக்கிற ஒப்பந்ததாரர் தான் நாங்கள் அனுமதிக்கிறோம். அது எப்படின்னாக்கா அவனுக்கு சென்சார் ஃபேவரை பொறுத்தளவுக்கு என்னன்னா அந்த ஜல்லிகளை தள்ளி கொண்டு தாரை ஊத்துற போது ஒரே மாதிரியா இருக்கும். அதனுடைய அந்த குணமே அதுதான். அதனால நாங்கள் டெண்டரில் அப்படி தான் கேட்குறோம், 4 வழி சாலையா சென்சார் ஃபேவர் இருந்தால் தான் அவனுடைய டெக்னிக் குவாலிஃபிகேஷன் பாஸ் ஆகும். அதெல்லாம் பாஸ் ஆகாது, அதுலேயே அடிபட்டுருவார் அவர். அதனால இப்போ தரமான சாலை போகிறோம். அதுக்கு அடுத்தது என்னன்னா நெடுஞ்சாலைத்துறை குவாலிட்டி கண்ட்ரோல்னு ஒரு விங்கு ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறேன். அந்த விங்கை பொறுத்த அளவுக்கு என்னன்னு கேட்டால், நான் பல இடங்களில் நான் சுற்றுப்பயணம் மேற்கிற பொழுதெல்லாம் என்னுடைய கடையில் நான் துறப்பணம் எல்லாம் வச்சுருக்கிறேன். நான் போகிற இடங்கள்லாம் தமிழ்நாட்டில் உங்களை மாதிரி டிவியில் தான் அதிகம் காட்டின்னு இருக்கிறாங்க. தரங்கள் சரியாக இருக்கிறாங்க, அமைச்சராக இருக்கிறேன். இதுக்கு முன்னால் யாரும் பார்த்ததில்லை. நான் நேரடியாகவே தளத்துக்கு போகிறேன், ஆய்வு செய்கிறேன், தரமாக இருக்குதான்னு பார்க்குறேன். தரமாக இருந்தால் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். தரையில்லைன்னு சொன்னால் 96 பேர் தமிழ்நாட்டில் பல பேர் மீது நான் நடவடிக்கை எடுத்திருக்கிறேன், பயன் போட்டிருக்கிறேன். அந்த சாலையை பார்த்து சரியில்லைன்னு சொன்னால் மீண்டும் நோண்டிட்டு ஒழுங்காக சாலையை போடுன்னு சொல்லி அவளுக்கு பெனால்ட்டி போட்டு சாலையை போட வச்சிருக்கிறேன். ஆனால் இந்த அரசு பொறுப்பேற்ற உடனே தரமாக சாலை போடுவதுதான் எங்களுடைய இலக்கு. பல இடங்கள் நான் செல்கிற பொருள் பல மாவட்டத்துக்கெல்லாம் போகிற பொழுது குறிப்பாக அரசியல்வாதியை விட பத்திரிகை நண்பர் தான் என்கிட்ட சொல்லாங்க, சார் இப்பெல்லாம் சாலையெல்லாம் பெஸ்ட்டாக இருக்குது சார் அப்படின்னு சொல்றதே பத்திரிகை நண்பர்கள் தான். கேட்கறதுக்கு இனிமையா இருக்குது. நீங்க சொல்றது அது மாதிரி ஒரு குறிப்பிட்ட சாலை இந்த சாலைன்னு என்கிட்ட நீங்க புகார் கொடுப்பீரானால் அல்லது எனக்கு வாட்ஸ்அப்ல அது மாதிரி நான் எந்த சாலையான்னு சொல்ல, எந்த சாலை எந்த ஒப்பந்ததாரருக்கும் இந்த துறை யாருக்கும் அடிப்படாது, நான் அடிப்படைய மாட்டேன். அத மாதிரி தான் இப்பெல்லாம் கடிதமே தேவையில்லை. யாராவது இந்த மாவட்டத்தில் குறை சொல்ல வேண்டும் என்று நீங்கள் உங்களுடைய கண்ணுக்கு வந்திருந்தால் அது எங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு அனுப்புங்க. நான் அது கட்டாயம் அது மீது நடவடிக்கை எடுப்போம். ஒன்று. இன்னொன்று, இந்த துறையை பொறுத்த அளவுக்கு சென்ற ஆண்டு நாங்கள் புதுசாக ஒரு ஆப், ஒரு செயலியை நாங்கள் ரெடி பண்ணோம். அந்த செயலின் மூலமாக இன்றைக்கு மாதம் நாங்கள் அதை நாங்கள் மானிட்டர் பண்ணுறோம். எங்கெங்கெல்லாம் சாலை சரியுதோ நண்பர்கள் அதை உடனே ஃபோட்டோ எடுக்கிறாங்க, எந்த இடத்துலன்னு சொல்கிறாங்க. அந்த ஆப்புக்கு போகுது. 48 மணி நேரங்களில் சில சாலைகள் நாங்கள் சரி செய்கிறோம், சில சாலைகளை 72 மணி நேரம் சரி செய்கிறோம். செஞ்சுட்டு அந்த ஃபோட்டோவை நாங்கள் போகிறோம். அவங்க நன்றி சொல்லி நிறைய எனக்கு இருக்கிறது. ஆனால் அந்த செயலியை நீங்கள் பயன்படுத்தலாம், அல்லது நேரடியாகவும் எங்களுடைய துறைக்கு நீங்கள் புகார் அனுப்புங்க. நான் கட்டாயம் அந்த சாலையை செப்பனிடுவதற்கு துறையின் சார்பாக ஏற்பாடு செய்வேன். அந்த சம்பந்தப்பட்ட ஒப்பந்தம் மீது கட்டாயம் நடவடிக்கை எடுப்பேன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.